ராதிகா, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் விக்சித் ஜி பாரத் ராம்ஜி என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டு அந்த திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு மற்றும் வேலை நாட்கள் மற்றும் மாநிலங்களுக்கான அந்த வேலை பங்கீடு ஆகியவற்றில் பல்வேறு திருத்தங்களை கொண்டு வருவதற்கு மத்திய அரசு இந்த விக்சித் ஜி பாரத் ராம்ஜி என்ற திட்டத்தின் கீழ் முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறது. இதற்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். மகாத்மா காந்தியின் பெயரில் உள்ள இந்த வறுமை ஒழிப்பு திட்டத்தை சிதைக்கும் முயற்சியில் மத்திய அரசு வாயில் நுழையாத வடமொழி பெயருடன் இந்த திட்டத்தை சிதைப்பதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் தமிழகத்தை பொறுத்தவரை வறுமை குறைவாக உள்ள மாநிலம் என்பதால் குறைவாகவே நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்ற கருத்திற்கும் அவர் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். மேலும் தமிழகத்தில் இந்த திட்டத்திற்கான நிதியை, அதாவது இதற்கு முன்பு 100% மத்திய அரசே இந்த MRGE என்று அழைக்கக்கூடிய மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு மத்திய அரசே அந்த 100 நாள் வேலை திட்டத்திற்கு நிதி உதவியை அளித்து வந்தது. இப்போது 60%, 40% என்ற அடிப்படையில் 60% மத்திய அரசும் 40% மாநில அரசும் வழங்கும் வகையில் இந்த திட்டம் திருத்தப்பட இருக்கிறது. அதற்கான சட்ட மசோதா விரைவில் தாக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதையடுத்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த திட்டத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். வெறும் 60% மட்டுமே நிதி ஒதுக்கீடு செய்தால் இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதில் சிக்கல் ஏற்படும் என்றும், ஒட்டுமொத்த நாடு முழுவதும் வறுமையை ஒழிப்பதில் முக்கிய பங்காற்றிய மகாத்மா காந்தியின் பெயரில் உள்ள இந்த திட்டத்தை சிதைக்கும் முயற்சியில் மத்திய அரசு ஈடுபட்டிருக்கிறது என்றும், மகாத்மா காந்தியின் மீதுள்ள வன்மத்தால் அவர் பெயரை தூக்கிவிட்டு வாயில் நுழையாத வடமொழி பெயரான விக்சித் ஜி பாரத் ராம்ஜி என்ற பெயரை MGNREGA என்ற திட்டத்தின் பெயருக்கு மாற்றாக சூட்டப்பட்டிருப்பதை ஏற்றுக்கொள்ள இயலாது என்றும், இது ஏற்கனவே சாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் புதிய வேளாண் சட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு முயற்சிகளில் மத்திய அரசுக்கு நாடு முழுவதும் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ள சூழ்நிலையில் இப்போது மகாத்மா காந்தி பெயரில் உள்ள இந்த 100 நாள் வேலை திட்டத்தின் பெயரை மாற்றினால் அதற்கும் கடுமையான எதிர்ப்பு எழும்பும் என்றும், உடனடியாக மத்திய அரசு இந்த 100 நாள் வேலை திட்டத்தின் பெயரை விக்சித் ஜி பாரத் ராம்ஜி என்ற பெயரை மாற்றுவதையும் அதில் உள்ள நிதி ஒதுக்கீடு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை மாறுதல் செய்வதற்கும் தனது கண்டனத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். ராதிகா, தகவல்களுக்கு நன்றி கண்ணன்.